புனித டோம்னிக் சாவியோவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் இளையவனாக இருந்த பொழுது, சிறு பையனாக இருந்த பொழுது, அவருடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தார். அந்த விருந்தாளியோடு அமர்ந்து உணவு அருந்துவதற்காக எல்லாரும் மேசையில் அமர்ந்திருந்தார்கள். சாதாரணமாக என்ன செய்வார்கள்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் சொல்லிவிட்டு உணவு அருந்துவார்கள். ஆனால் அங்கே வந்திருந்த அந்த உறவினர், விருந்தாளி, எந்த ஜெபத்தையும் சொல்லாமல், யாருக்கும் வெயிட் பண்ணாமல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். சிறுவன் டோம்னிக் சாவியோ அங்கே அமர்ந்திருக்கிறார். அதை பார்த்து விட்டு கோபித்து கொண்டு வெளியே எழுந்து சென்று விட்டார். அவருடைய பெற்றோர் அவர் பின்னாடி ஓடி போயிட்டு, என்னடா ஆச்சு, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை அழைக்கிறார்கள். அதற்கு அந்த சிறுவன் டோம்னிக் சாவியோ சொன்னது, விலங்குகள் போல் சாப்பிடுகின்ற ஒருவரோடு நான் உணவருந்த விரும்பவில்லை. மனிதர்களாகிய நாம் ஜெபம் செய்துவிட்டு கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டு தான் நாம் சாப்பிட வேண்டும். அதே போல் புனித அந்தோனியாரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்தோனியார் பதுவை நகரை சுற்றி மற்ற இடங்களிலும் அங்கு நிறைந்திருந்த வட்டிக்கு கடன் கொடுக்கின்ற அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார். ஏனென்று சொன்னால் அவருடைய பிரச்சனை தான் மிக பெரிதாக இருந்தது. எல்லா மக்களையும் ஏழைகளாகவே வைத்து கொண்டிருப்பதும் அது போன்ற கடன் கொடுப்பது தான். அதனால் அந்த கடன் கொடுப்பவர்களுக்கு அந்தோனியாரை பிடிக்காது. அநேகர் மனம் மாறினார்கள் உண்மைதான், இருந்தாலும் அவர்களுக்கு அவரை பிடிக்கும். ஒரு முறை அவரை எப்படியாவது உணவிலே மருந்து வைத்து கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினார்கள். அவரை உணவருந்த அழைத்தார்கள். அவரும் சென்றார். அவருக்கு அந்த உணவிலே பாய்சன் இருப்பது தெரியும். அதை நேரடியாகவே அவரிடம் சொல்லிவிட்டார். இந்த உணவிலே பாய்சன் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்போ கடவுள் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அதை சாப்பிடு, உன்னை ஒன்றும் செய்யாது என்று கிண்டல் அடித்தார்கள். புனித அந்தோனியார் என்ன செய்தார்? எப்பொழுதும் போல ஜெபித்து விட்டு அந்த உணவை மந்தரித்து விட்டு அவர் உண்ண ஆரம்பித்தார். அந்த உணவு அவரை எந்த தீங்கும் செய்யவில்லை. நண்பர்களே, நம்முடைய கிறிஸ்தவத்திலே நல்ல பழக்கங்கள் நிறைய இருக்கிறது. ஒன்று இந்த உதாரணம், உணவு அருந்துவதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு உணவு அருந்துதல்.